30 நாளும் சஹர் நேரம் தஹஜ்ஜத்துக்கு பின்னால் உங்களுடைய துஆ இருக்க வேண்டும். தொழுகைக்கு பின்னால் ஒரு துஆ செய்து விட்டதற்கு பின்னால் தான் சஹர் செய்ய வேண்டும். நினைவில இருக்கட்டும், முத்தி போன பாவிகளுக்கு இறைவன் தஹஜ்ஜத்து தொழும் நசீபை தருவதில்லை. உங்களுக்கு தஹஜ்ஜத்துக்கு நிற்பதற்கு நசீபு கிடைக்கிறது என்றால் நீங்கள் இன்னும் அந்த அளவு பாவியாகவில்லை என்று பொருள். எனவே நாம் இறைவனுக்கும் நமக்குமான பாலத்தை, இணைப்பை புதுப்பிக்க வேண்டிய, புத்தாக்கம் செய்ய வேண்டிய கடமை உண்டு. தஹஜ்ஜத்து தொழுதுவிட்டு சஹர் செய்வோம். நோன்பினுடைய பகல் காலங்களில் பசியும் தாகம் மட்டுமல்ல, உறுப்புகளும் நோன்பு வைக்க வேண்டும். கண்ட பேச்சுகளையும் பேசாமல், கண்டதையும் செவியேற்காமல், கண்ட காட்சிகளையும் பார்க்காமல், கண்ணும் காதும் வாயினுடைய நோன்பு மிக முக்கியமானது. இல்லாவிட்டால் நபிகள் நாயகத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தைகளில் அது வெறும் பட்டினியாக ஆகிவிடும்.